அந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இன்னும் ஒரு சில சிம்ப்டம்ஸும் சேர்ந்து வரும். ஸோ அப்படிதான் இருக்கும். ஓகே. இப்ப சம்மர் தலைவலிக்கும், இதுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ் இருக்கு? டிஃபரன்ஸா யூசுவலா மைக்ரேன் வந்து அப்பதான் இன்னைக்கு தான் புதுசா வந்துச்சுன்னு சொல்லி வரமாட்டாங்க. பொதுவாவே அத எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4, 5 தடவையாவது மினிமம் பண்ணிட்டு தான் டாக்டர் கிட்டயே வருவாங்க. அது வரவர்க்கு முன்னாடி எப்படி வரும் அப்டின்னா, இட் வில் பி பீரியாடிக். ஒரு வெயில்ல போனா வந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு சாப்பாட மிஸ் பண்ணா வந்துச்சு அப்டின்னு சொல்லுவாங்க. அதே தான் நார்மல் ஹெடேக் காரங்களும் சொல்லுவாங்க. வெயில்ல போனதுனால தான் தலைவலி வந்துச்சு. சாப்பிடல, நைட் தூங்குறதுக்கு லேட் ஆச்சு. அப்ப இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த தலைவலி வந்துரும். இவங்க ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு டாபிக்கல் அப்ளிகேஷன் சொல்லுவோம்ல. ஏதாவது ஒரு ஆயில் ஏதாவது போடுவாங்க, பாம் ஏதாவது போடுவாங்க. சரியா போயிடும். ஒரு தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். அப்படி சொல்லி ஈஸியா சாப்பிட்ட உடனே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்ல அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் ஒரு சின்ன மாத்திரை போடுவாங்க. சரியா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் மைக்ரேன் வந்து யூசுவலா அவ்ளோ ஃபாஸ்ட்டா சரியாகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப அக்யூட். அதாவது இப்ப தான் வந்திருக்கு அண்ட் மைல்டா இருக்குன்றவங்களுக்கு மட்டும் தான் உடனே கேக்குது.